மந்தியில இருக்க துறையாமூல வாசிய சாலைக்கு முன்னுக்கு இருக்கிற வணக்கம் எம்எஸ்சிஎஸ். நாங்க சரியா இப்ப எங்க நிக்கிறோம்டா, மந்தியில இருக்க துறையாமூல வாசிய சாலைக்கு முன்னுக்கு இருக்கிற காணிலா நிக்கிறேன். இந்த காணி என்று சொல்லலாம் ஒரு தோட்டம், ஃபுல்லாக ஒரு தோட்டம், பெரிய ஏக்கர் கணக்கான ஒரு தோட்டம். அங்கதான் பட்டம் ஏத்துறாங்க படிக்கல. அப்ப சின்ன பட்டங்கள் இல்ல, பெரிய பட்டம், 8 தொரு அளவு, அதுக்கு மேல போஸ்ட் அளவு பட்டங்கள் தான் ஏத்துறாங்க. அதை பார்க்கலாம் வேண்டி போட்டு தான் வந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். மந்தியில இருக்க துறையாமூல வாசிய சாலை இதுல இருக்குது, அதுக்கு பக்கத்துல தான் இந்த பட்டம் ஏற்றினோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் சின்ன பட்டம் ஒன்று இருக்குது, நேர் ஊட்டினபடி. இது ஒரு வயல் ஒன்று, வயல் காணிக்கெல்லாம் ஏற்றினோம். இந்த இதுலேயும் ஒரு பட்டம் இருக்குது. இந்த பெரிய பட்டம் தான் ஏற்றணும். இந்த ஆளோட பார்த்தீங்கன்னா தெரியும், ஆளுண்ட டவுன் மாடாங்க அப்படி தான் நிற்கிது. 2 நேர் ஊட்டி கிடக்குது. ஏற்கனவே இங்கே மேலே பெரிய பட்டங்களே நிற்கிது. இப்போ நல்ல காற்று நேரம் இருக்கிறதால இந்த பார்த்தீங்கன்னா சின்ன படிகளெல்லாம் நிற்கினோம். அங்கால பெரிய ஆக்கள் பின்னுக்கு நிற்கினோம். அப்போ இது இப்போ இழுக்க போயினோம். பார்த்தீங்கன்னா ஆக்கள் பின்னுக்கு பிடிச்சபடி நிற்கணும். இதில் வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கணும். 9 மில்லி கயிறு. வயலுக்கு இங்கேருந்து தொங்கல் காண பிடிச்சபடி நிற்கணும். இந்த படிகள் பெரிய பட்டம் வந்ததால் நிறைய தூரம் நின்று தான் இழுக்கணும். ஏற்கனவே ஒரு 9 மில்லியில் மேலே ஒரு பட்டம் வேறு நிற்கிது. அதே மாதிரி இது இப்போ ஏற்ற போயிடும். இந்த பட்டம் விழும்போது பட்டம் இழுக்க காற்று சரியாக வர இல்லை, இப்போ விழுந்துட்டுது. இனிமேல் திருப்பி பிடிச்சி தானே இழுத்திடும். பார்ப்போம் அடுத்த முதலாவது டைப் வச்சுட்டு பட்டத்தை கொண்டு போய் நான் திருப்பி ஏற்றுறாக்கு இந்த இதில் இளைஞர்கள் எல்லாம் குழம்பிட்டினா வேண்டாம், படிகள் எல்லாம் வடிவா ஃபிட்டாக பிடிச்சி தான் விடணும். அப்போ தான் பட்டம் மேலே எழும்பும் காற்றுக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா காற்றுலாம் சரியாக அடித்து கொண்டிருக்கு. பனையெல்லாம் படிகள் எல்லாம் இங்கே இருந்து அங்கே ஆனால் நிற்கிறாங்க படிகள். அங்கே இருந்தால் படிகள் இழுப்பாங்க. அங்கே இருந்து இங்கே இழுத்து இடத்துல இருந்து இழுத்து விட்டால் தான் அங்கே இழுப்பாங்க. பட்டம் திருப்பி பிடிக்கணும். முதலாவது தரம் காற்று சரியாக வர இல்லை, கொடியில் முழுங்காக எழுபட இல்லை. அப்போ விழுந்துட்டு இது பார்த்துருப்பீங்க. இனிமேல் திருப்பி பிடிக்கணும். நல்ல காற்று வரைக்கு தான் எழுப்பினோம். எல்லாருமே உற்சாகத்தோட நிற்கணும். இதில் சின்ன படிகளும் பார்க்குறாங்க நிற்கிறாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பேர், அதில் கொஞ்சம் பேர், பின்ன கொஞ்சம் பேருண்டு கட்டி வச்சு நிற்கிறாங்க. பெரிய ஒரு காணி உண்டு, வயல் காணி ஒன்றுலாம் வச்சு இழுக்கிறாங்க. 9 மில்லி பட்டம், 9 மில்லி கயிறுன்னு சொல்கிறது. சில வீடுகளில் உடுப்புகள் காயப்படுறாக்கும் பார்த்துருப்பீங்க. அதுதான் அதெல்லாம் இப்போ ஏற்ற போய் நம்ம இது ஒரு ஆள் டவுன் பண்ணாங்க. அதில் பார்க்க தெரியும் உங்களுக்கு. 2 மடங்கு கிட்ட நிற்கிது. இப்போ எல்லாருமே இந்த சரியான இடங்களில் நிற்கிறோம். அதில் கொஞ்சம் பேர், இதில் கொஞ்சம் பேர், அங்கால கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அப்போ அங்கேருந்து இழுத்து இந்த அதில் நிற்கிறவ கொஞ்சம் இழுத்துக்கு ஓடி வந்து இதில் விட, இந்த விடத்தடியில் விடத்தான் இவ எழுப்பினோம். இவ இழுத்து கொண்டு போய் அந்த வேலிக்கரையோட விடியணும். வேலிக்கரையோட விட அவ இழுத்து கொண்டு போய் அங்கால விடியணும். அப்படி இழுத்தா தான் பட்டம் மேலே எழும்பும். அப்போ தான் மேலே எழும்பி நிற்கும். அப்படி தான் அந்த மேலே நிற்கிற பட்டம் ஏற்றினவ. அதுவும் ஒரு 9 மில்லி பட்டம் தான். இதே விட கொஞ்சம் பெருசு. அது அதில் எழுவியோட சாடிக்கு ஒன்று நிற்கிது. அடுத்த இன்னொரு பட்டம் கொண்டு பாருங்க. இதில் அதில் கொஞ்சம் மப்பாகவும் இருக்குது. அப்போ நல்ல காற்றொண்டு அடித்து கொண்டிருந்தா. அப்போ தென்னைகள் பனைகளை பார்க்க உங்களுக்கு தெரியும், நல்ல காற்றாக இருக்குது. எல்லாருக்கும் இந்த கிடைக்கிற மாதிரி இல்லை இந்த வாய்ப்பு பார்க்குற மாதிரி. அப்போ எங்களோட காணொலி ஊடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக சேனலுக்கு வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். முழுக்க போயிடும். இந்த காற்று வருது, பட்டம் வழும்புது பாருங்க. எல்லாம் படியில் ஓடி வர்றாங்க. பட்டம் வழும்பிட்டு இதில் நிற்கிற படியில் ஓடுறாங்க. இவங்க ஓடி வந்து இதில் கைவிடுவாங்க. கைவிட இங்கே நிற்கிற படியில் ஓடுறாங்க. இதில் வந்து தொங்கலுக்கு போய் சத்தம் போட்டு கொண்டு தான் வர்றாங்க. பட்டத்தை பார்த்தீங்கன்னா பட்டம் மேலே எழும்பி போகுது. நல்ல உச்சத்துக்கு போயிட்டுது. அப்போ உண்ணி விடுவாங்க. பார்த்தீங்களா நல்ல தொங்கலுக்கு போய் நிற்கிது. பட்டம் காற்று பிடிக்க வலிக்கிடுது.
என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்து படத்தோட விட்டுட்டு நடந்து வராங்க. அங்கே போய் நாங்கள் பட்டத்தின் விழுகைகளையும் இருக்கா பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆள் தொங்கி தொங்கி விளையாடுது. பட் அவ்வளோ அது தூக்கே இல்லை, கை விட்டுட்டார். அடுத்த பட்டங்களை ஏற்ற போயிடும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த பட்டம் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் இதோட சின்ன பட்டம். அடுத்த இதில் இந்த இன்னொரு பட்டம் இருக்குது, அதையும் ஏற்ற போயிடும். இப்போ காத்துன்றதால கனக பட்டம் வேறு நிற்கிது, பார்க்க தெரியும். சுற்றி வர பட்டங்கள் தான் வேறு நிற்கிது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரத்தின் அடியில் தான் கட்டி விட்டு கிடக்குது, பச்சை கலர் காய் ரெண்டு. இந்த காய்த்தின் பெருசை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 50 மில்லி கயிறு உண்டு. எல்லாம் அடுத்த பட்டம் ஏற்றுறாக்காண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. கனக பட்டம் ஏற்றுவாங்க ஒரு 3-4 பட்டம். இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த பட்டங்களையும் இருக்கிறத. பார்க்க தெரியும், ஒரு வயல்வெளியில் இருந்தால் தோட்டம் செஞ்சு கொண்டிருக்கணும், ஒரு பக்கம் பட்டம் ஏற்றி கொண்டிருக்கணும். மேலே பட்டம் வேறு நிற்கிது, கட்டி திரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆக்கள் இருக்கணும், களைச்சி விழுந்து இழுத்து கொண்டு வர கலைக்கும் தானே சரியா. அங்கே எங்கே இழைப்பாருக்கணும், மதிலுக்கு மேலே களைப்பாறை இருந்து கொண்டிருக்கணும். திருப்பி அடுத்த பட்டம் ஏற்ற போகிறாங்க. அந்த நூல் குழச்சி விட்டு கொண்டிருக்காங்க, இந்த நூறு கச்சா வரும். அப்போ அந்த கயிறு, அப்போ அதை குழச்சி விட்டு கொண்டிருக்காங்க, பார்க்க தெரியும். அங்கே பட்டம் நீக்கி இருக்குது, அங்கே முச்சி அதுகள் சரி பார்த்து கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கே தொங்கலில் மட்டும் தான் பார்க்குறோம், அப்போ தான் எடுத்து வரைக்க வடிவாக தெரியும் பட்டம் மேலே ஏறுறது. ஒரு பட்டம் ஏற்றுறாங்க, இந்த இது இழுத்து கொண்டு வராங்க, மேலே பட்டம் ஏறிட்டு கொஞ்சம் அடுத்த பட்டம் இந்த சின்ன படியில் சேர்ந்து தான் ஏற்றுறாங்க. இதை பட்டம் மேலே ஏறி கொண்டு வருது. இது கொஞ்சம் சின்ன பட்டம் வந்ததால் ஒரு 4-5 பேர் சேர்ந்து நின்று தான் ஏற்றுறாங்க. இருந்தாலும் அந்த அண்ணாக்களை முன்னுக்கு கொண்டு போகுது இழுத்து. பட்டம் அவங்க மேலே ஏறி நிற்கிது. இந்த ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு பேர் சொல்கிறவங்க, ஒரு இடங்கள்ல இதுக்கு தேயிலை ஓட்டுன்னு சொல்கிறவங்க கூப்பிட்றாங்க. இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க, பார்க்க தெரியும். இடுப்புல சுற்றி பிடிச்சிருந்தா கொஞ்சம் அந்த பலப்பா பிடிச்சிருக்கலாம், பட்டம் இழுக்க விடாமல் காலை முண்டு கொடுத்து. இப்போ அதனால தான் இந்த இதில் இருக்கிற ஒரு அண்ணா அப்படி தான் பிடிச்சிருக்கிறேன். நூலை கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கி விடிக்கணும். இப்போ முன்னுக்கு போய் இலக்கி விடிக்கணும். ஏக்கர் கணக்கான காணி ஒன்றெல்லாம் பட்டம் ஏற்றுறாங்களா. அப்போ ஒரே இடத்துல பட்டத்தை கட்டிடலாது, முன்னுக்கு பின்னுக்கு கட்டி வச்சுருந்தா தான் பட்டங்களுக்குள்ளே கொழுவுப்படாமல் நிற்கும். அப்போ இந்த பட்டத்தை பாருங்கோ முன்னுக்கு கொண்டு போய் நான் கட்டுறாங்க, ஏன்டா அடுத்த பட்டங்களை ஏற்ற போயினோம் இதுக்குள்ளே தான். அப்போ இதுக்குள்ளே முன்னுக்கு கொண்டு போய் கட்டினா தான் அடுத்த பட்டம் முறைக்கு அந்த நூலுக்குள்ளே கயிறுக்குள்ளே சிக்காது. இந்த பார்த்தீங்களா தெரியும், இப்போ பக்கத்தில் நிற்கும், ஆனால் வேறு இடங்கள்ல கட்டியிருக்கும். இது வேணும்னா தொங்கலில் கட்டியிருக்கு இந்த பட்டத்தின் கயிறு. அப்படியே அதை அப்படியே முன்னுக்கு கட்டுறாங்க. அப்படியே ஒவ்வொரு வருடங்களில் கட்டினா தான் பட்டம் சிக்காமல் இருக்கும். இல்லைன்னா 2 பட்டங்கள் சிக்கப்படைக்க கயிறும் இந்த கயிறு முடியுது. அந்த அண்ணா கட்டுறாக்கு போகிறார், ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் கட்டினா தான் அந்த மரத்தை பிடுங்கப்படாது. மேலே கட்டினோம்னா வளைச்சு கொண்டு சில நேரம் அப்படியே பிடுங்கப்பட்டுரும். இப்போ அதுக்காண்டி அடியில் கட்டுற சுற்றி கட்டி போட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மரத்தின் அடியில் தான் கட்டினோம். இந்த முன்னுக்கு கட்டும் வரைக்கும் பிடிச்சிருப்பினும், அதுக்கு பிறகு தான் கை பிடிக்கணும். பட்டம் அங்கே மேலே நிற்கிது. இது 4 மில்லி கயிறுல ஏறி நிற்கிற பட்டம் உண்டு. பெரிய இடுவே இல்லை மற்ற பட்டங்களோட பார்க்க. இது இந்த கைவிட போயிடும், விட்ட உடனே மேலே கயிறு போயிடும். இந்த உண்ணி போட்டு விட்டா தான் ஒரு அளவு விடியணும். உண்ணி போட்டு விட்டா தான் அந்த நூல் இழக்கிற மாதிரி இருக்கும். இந்த விட்ட உடனே இதில் கட்டிட்டார் அந்த அண்ணா பிடிச்சிருக்குற.
இப்போ தை மாதம் வருதுன்றாலே பட்ட காலம்தான். தைப்பொங்கலுக்கு பட்ட திருவிழா வல்லெடுத்துறையில் நடக்கும். இப்போ இடங்கள்ல எல்லாம் ஃபுல்லாகவே பட்டங்களாக தான் இருக்கும். இது நேர்களோட நேர் பூவி கொண்டிருக்கும். வின்னு சொல்கிறது இந்த மேலே இதில் டபுள் வின் நேர் பூட்டி இருக்குது. ரிபன் பேபி ரிபன் ரெண்டு கடையில் விற்கும். அதுகள் பாசல் நேர், அந்த பாசலுக்கு சுற்றி வர நேர்களை வாட்டி சீவி தான் இந்த மேலே பூட்டுறது. முந்தைய காலங்களில் அந்த பெனம் மட்டையில் வர தோலை தான் வாட்டி நேர்களை பூசினேன்ட்டு எங்களோட அப்பாக்கள் காலங்களில் எல்லாம் சொல்லினோம். இப்போ அப்படி செய்கிறே இல்லை. சுகத்துக்காண்டி இந்த ரீபனுகள் அதுகளை சீவிட்டு கூட்டினா நல்ல சத்தம் கொண்டு வைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுகள்லையும் பட்டங்கள் நிற்கிது. ஒரு 50-60 பெரிய பட்டம் நிற்கும் ஊருக்குள்ளேயே. இப்போ ஒரே சத்தமாக தான் இருக்கும். இரவு ஃபுல்லாகவே சத்தங்களாக தான் இருக்கும். கொர்றண்டு தான் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கும். இரவாக ஏற்ற விடுவாங்க. ராக்கொடின்னு சொல்லுவாங்க. இரவாக நிற்கும் பட்டங்கள். இது மட்டும் இல்லாமல் கொக்கு பிராந்து பட்டம் மண்டு எல்லாமே ஏற்றுவாங்க. இதை படலம் பட்டம்னு சொல்கிறது. ஒரு சதுரம் செவ்வகம் கலந்த வடிவில் கட்டி ஒவ்வொரு வர்ணம் தீட்டி ஏற்றுவாங்க. மற்ற வட்டா கொடி எண்டும் இருக்குது. அது பட்டமாக இருக்குது. 4 மூங்கில் கட்டுறது. இது பார்த்திங்கன்னா படலம். இன்னொரு பட்டம் ஏற்றுறாக்காண்டி இங்கே இதில் வச்சிருக்கணும். இந்த நூல் குழைச்சி கொண்டு போகிறார் தம்பி. இந்த பார்த்தீங்களா தெரியும். அதில் பிடிச்சிருக்கேன். இந்த தம்பின் அதில் நிற்கிற தம்பியை விட கொஞ்சம் பெருசு தான். வெட்டி தொடுறதை விட கொஞ்சம் பெரிய பட்டம் உண்டு. சின்னபடி எல்லாம் இப்போ நூல் விளைச்சி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி அங்கே 3 பெரியாக்கள் எங்களை இழுக்க விட மாட்டாங்க. என்ன கொண்டு போயிடும் இழுக்க மாட்டாங்க பலப்பா. அப்போ இதில் நூல் விளைக்க விட்டு அவங்களும் வந்து நிற்கிறது பார்க்குறது. ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்கத்தானே வேணுமென்றதுக்காண்டிங்க நூல்கள் கிளச்சி போட்டு கொண்டு திரிவாங்க. அங்கே அதுலேயும் ஒரு பெரிய பட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா தெரியும். அதில் நேர் கொழுதி இருக்குது. மேலால் பாசல் நேர் சரி செஞ்சு கொண்டு வைக்கணும். சின்னப்படி வேண்டாம். அவங்க எல்லாம் புழுவில் திரிகிறாங்க. பட்டம் ஏற்றுறேன்டா தெரியுங்க. புழுவுங்க ஓடி ஆட்டி சிரிச்சு கொண்டு விளையாடி கொண்டு திரிகிறாங்க. வயல்வெளி தானே காத்தோட்டமாக. அங்கே அதில் எல்லாம் நூல் விளைச்சி கொண்டு இருக்கிறாங்க. அடுத்த பட்டம் ஏற்றுறாக்காண்டி அங்கால களைச்சி விழுந்து இருக்கிறாங்க. படியோ ஒரே பட்டம் தான். ஏண்டா ஃபுல்லாக பட்டம் தானே. இப்போ ராக்கோட நிற்க போகுது. என்ன காலம நேரங்கள்ல ஏத்துறேன் அங்க. அது என்ன அது என்ன ஓட்டோட அதுல இருக்கிறது? அது தரையோட்டு. ஏன் தரையோட்டுன்னு சொல்றது? ஒவ்வொரு டிசைனை பொறுத்து ஒரு சொல்றேன். இது தையில ஐயனா வாழா. சரி சரி. கண்ணோட்டன் மாதிரியே சொல்றது. அது தெரியாது. நீங்க பாத்தீங்களா அதை வண்ணாத்தின்னு சொல்றதா வந்து விட்டு நாங்கள் ஏத்தினாங்க. இப்ப படிப்பேன் ஏத்துறையில. உங்களுக்கு பள்ளிக்கூடங்களே என்ன இப்ப லீவு இல்லை தானே? அதுக்கு பிறகு இங்க வயலுக்கு எல்லாம் ஃபுல்லா வெள்ளியா இருக்கிறதே கறக்கே இல்லை. ஓரிய வெயிலுக்கு வந்து இப்பதானே ஃபேர் லவ்லி இதெல்லாம் வீட்டுக்காய 1500 ரூபா. அவன் படிக்க நிப்பத நீ அந்த காலத்துல நிக்கிற உங்களோட 800 ரூபா. பட்டம் காட்டுறாங்க செலவு முடியும் நினைக்கிறேன். 15,000 முடியும். இந்த சின்ன பட்டத்தையே 15,000 வேணா அந்த பெருசுக்கு ஒரு 20 முடியும். 20 ரூபா இல்ல 20,000. இந்த கயிறுகளை பார்க்க சில பேருக்கு ஞாபகம் வரும். என்னடா இந்த வீட்டு கொடிகள் காயில காய போடுறது. பட்டம் ஏத்துறவங்களுக்கு தெரியும். பட்ட கயிறு வீட்டுக்காரருக்கு தெரியும். இங்க இதை கொடி என்னடா கொடி காய போடுற கயிறை கொண்டு வந்து பட்டம் ஏத்துறாங்கன்னு சொல்லுவீங்க. பாத்தீங்களா தெரியும். கொடிகள் நிக்கிறாங்க. இந்த இதுல மாடுகளும் கட்டுறது. சில பேர் கட்டுவாங்க. மாடு ஆடு கட்டுவாங்களா. இந்த இதுல பிடிச்சு கொண்டு நிக்கிறாங்க. பட்டம் ஏத்த போறாங்க. நல்ல காத்து வேற தான் எழுப்பாங்க. ஓ அதுல ஒரு ஜப்பான் நோட்டு ஒன்று வருது. இந்த பாத்தீங்கன்னா
இந்த இழுக்க போகிறாங்க நிற்கிறாங்க படியால் இந்த இடுப்பில் சுற்றி கொண்டு தான் நிற்பாங்க ஏன்டா அப்போ தான் இழுத்து கொண்டு போவாது அப்போ தான் பலப்பா நிற்கல சாடை விட்டால் தான் சத்தம் கேட்கும் வேணே இதில் பூட்டி இருக்காது என்ன நேரடா பாசல் நேரம் என்ன படிக்க நீங்க கையிலேயே வச்சிருக்கேன் இந்த பாசல் நேரம் பார்த்துருப்பீங்க இந்த பாசலுக்கு காட்டி வர்ற அதான் பாசல் நேரம் இந்த கையிலே 1 மீட்டர் 30 ரூபா இந்த இழுக்கிறாங்க படி இந்த பட்டம் வேற படிக்க இருந்தா கொந்தளிச்சு ஜம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா தெரியும் தம்பி ஒரு சந்தோஷம் அந்த பட்டம் மேல வேறுதுஞ்சோ அந்த அண்ணா இழுத்து கொண்டு வருது தம்பி இது எந்த இடம் இது சரியான மந்தி ஏன்னா மந்தி அம்மன் கோயில் இது மந்தி அம்மன் கோயிலுக்கு பின்னிக்கு இருக்கிற இடம் துரியாமூல வாசிய சாலைக்கு முன்னிக்கு இருக்கிற காணி வயல் காணி என்ன வயல்காரர்கள் பேசுறேன் இல்லையோட உங்களுக்கு கோயிலே மிதிக்காம நாங்க ஏத்தினா ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்தீங்கன்னா ஆரம்பரமா தான் ஏற்றி திரிகிறாங்க ஏண்டா அந்த பட்டத்துக்குள்ள செருகிற மாதிரி போகுது தண்டிட்டு பயப்படுறேன் நம்ம அதுக்கு போய் செருகிருப்போம் கயிறு இங்கேயும் பிடிச்சிருக்காங்க இதுலயும் பிடிச்சிருக்கு ஒரு ஆள் இங்க காலில் காயங்கள் பட்டமே தேக்க இப்படி காலுகள்ல எல்லாம் காயங்கள் வருங்க அதுல ஒரு சந்தோஷம் காலில் சுத்தப்பட்டது இந்த இழுத்து கொண்டு போயிடும் பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா இழுத்து விட்டு விட போயினங்காய் பிடிச்சி வச்சிருக்கணும் இடுப்புல போட்டு பிடிச்சி வச்சிருக்காரு அதுல ஒரு அண்ணா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு தொங்கி கொண்டு வா நீங்க எங்களுக்காண்டி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் கட்டாயம் பண்ணணும் என்ன பண்ணா தான் தெரியும் என்னென்ன பிடிக்கும் ஓ நீங்களும் ஏத்துங்க நான் ஜம் பண்ணி கொண்டு வரான் பட்டம் ஆளை தூக்கி கொண்டு போகுது பார்க்க தெரியும் நான் மேல பட்டம் நிற்கிது பார்த்தீங்களா தெரியும் நூல் இழக்கிறாக்காண்டு இப்படி முன்னுக்கு போயிட்டு அது இன்னொரு பட்டம் உண்டு அங்கே பார்த்தீங்களா ஏத்துறாங்க ரெடியாக பட்டம் பார்க்க விருப்பம் அந்த தம்பி யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கு அவன் என் அம்மா அப்பாவோட பாக்குறாங்க வந்து இங்க இருந்து வயலுக்கு இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் ஃபேமஸான இடம் தானோ ரோட்ல எல்லாம் நின்று பார்க்க வந்து அவடத்தடியில மெயின் ரோட் இருக்கு அவடத்தடியில நின்று பார்க்க இந்த ஒரு பட்டம் குத்துது நல்ல காத்து கூடி கொண்டு வருது பின்னேற நேரம் சரியா காத்து கூடுது அப்ப இது மெட்ட பக்கம் பின்பக்கம் இருந்து பாக்குறதால பார்க்க தெரியும் உங்களுக்கு இங்க அதுலயும் ஒரு பட்டம் நல்லா குத்துது பின்னேற நேரங்கள்ல காத்து கூடும் அப்ப பட்டங்கள் எல்லாம் மறத்து கொண்டு போகும் ஏதோ ஒரு பட்டம் அறுக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்டா அதுக்கு பக்கத்துலயே கணக்க பட்டம் வேறு நிற்கிது ஒன்று நூலுக்கு கொழுவு பட்டுச்சுண்டா ஏதாச்சும் ஒன்று அறுத்துருவோம் அப்படியும் அப்போ அதுக்காண்டி விளைச்சி அப்படியும் வால் போடணும் அளவான வாளுகள் போட்டு தான் ஏற்றணும் இந்த சின்ன படிகள் எல்லாம் நிற்கிறாங்க கேட்டிருப்பீங்களா அவங்களோட கதைகள் எல்லாம் அப்போ எல்லாம் ஒரு குழுவாக தான் இருப்பாங்க சந்தோஷத்தில் ஊர்படிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஏற்றுவாங்க ஒரு பட்டங்களை ஏற்றி போட்டு அவங்களோட பட்டங்களை ஏற்றுலாங்கன்னு போவாங்க அதில் அப்படியே முச்சல் பார்த்து கொண்டு நிற்கிறாங்க அப்போ அது இதுகளை ஏற்றி முடிய அதுக்கு போவாங்க அந்த பட்டங்கள் எல்லாம் ஏற்றி முடிஞ்சது இப்போ அடுத்த பட்டம் ஏற்றுறாங்க இந்த முச்சை சரிவாக எடுத்து கொண்டு இருக்கணும் ஒரு அண்ணா இங்கே வால் எடுத்து விட்டு கொண்டிருக்காரு வாழண்டா அந்த கயிறை தான் வாழை போடுவோம் இந்த இழுத்து விட்டுட்டு தான் இந்த பட்டம் ஏற்றிக்கணும் இது அடுத்த ஒரு 4வது பட்டம் ஏற்ற போயினேன் இப்போ மற்ற பட்டங்கள் நான் வர்றாக முதல்ல ஏற்றிட்டேன் ஒரு 8 பட்டத்துக்கிட்ட இந்த ஒரு பட்டம் பக்கத்தில் படத்துக்காக வச்சிருக்குது அப்புறம் இதை ஏற்றி போட்டு தான் அதை ஏற்றினேன் அதில் 2 நேரம் போட்டிருக்கோம் ஒன்று நீல கலர் நேரம் சிவத்த கலர் நேரம் போட்டிருக்கு பாருங்க இங்காலையும் படியல் நிற்கணும் அப்படி எங்கால் பக்கம் படியல் படியல் எங்க பாக்குறாங்க நீங்க ரோஜு பிரிஞ்ச இதுல பட்டம் குத்தி கொண்டு நிக்குது வெள்ளனையில இருந்து அதுதான் அறுக்குமோ அறுக்காத ஒன்று ஜோதிச்சு கொண்டே இருக்காங்க அறுத்தா இப்போ ஓடுவாங்க நினைக்கிறேன் பாத்தீங்களா தெரியும் பட்டம் ஏடா பட்டம் மரத்தா ஓடி போய் எடுப்பீங்களே
அடிக்க மாட்டாங்களே. சின்ன இதை படிங்க எடுத்து கொடுக்க தானே வேணுங்க. உங்களுக்கு எடுத்து போடுவாங்க. இந்த கீழே வந்துட்டு அந்த சரியா கீழே வந்து போகுது பாத்தீங்களா? நேரம் கலந்துட்டு இந்த பனை அளவுக்கு வந்து போகுது. இது திருப்பியே வருது. இதுக்கு அப்படியும் ஒரு 2.5 கைவிலாக்கி விட்டுருப்பாங்க. இந்த பட்டம் காட்டுறாக்க எவ்வளோ செலவாயிருக்கும்? 15,000 ரூபா. இது எத்தனை மில்லி கயிறு? 6 மில்லியா? எவ்வளோ ஒரு கட்சி போகுது? 2,500. ஒரு கயிறுகளை பொறுத்து தானே. இது எத்தனை? இது 6 மில்லி கயிறு. 6 மில்லி கயிறு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெள்ளனை ஏற்றினது 4 மில்லி, 9 மில்லி ஏற்றினவே 2,500 ஒரு கட்சி. இது ஒரு 2 கட்சினாலும் கூட கொண்டு தானே. 3 கட்சியில் காத்து தானே. சரி நாங்கள் இழுக்க போயினோம். அப்போ அதில் பட்டம் பிடிச்ச நிற்கிறோம் பார்க்க தெரியும். நூலெல்லாம் கொண்டு போய் நாங்கள் குழைச்சி கொண்டு காய்ச்ச அதுக்கப்புறம் நாங்கள் எழுப்பினோம். படியெல்லாம் இனி தான் பேர் வாங்க இருக்கிறாங்க. பார்ப்போம் அண்ணா இங்கே கயிறு குழைச்சி கொண்டு போகிறார். ஒரு 15,000 ரூபா கிட்ட செலவு வருமாம் இந்த பட்டத்துக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் விளையாட்டுக்கு பட்டத்தில் இருக்க மோகம் விளையாண்டு. அதில் ஒரு சந்தோஷம் தான். பட்ட காலத்துக்கு மட்டும்தான் பட்டத்துக்கு செலவழிப்பாங்க. இது முடிய இதை எடுத்து வச்சுட்டா திருப்பி அதே மூங்கில வச்சு அடுத்த வருஷம் கட்டி ஏற்றுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பட்டங்களாக தான் இருக்குது. சுற்றி வேற ஒரே சத்தமாக இருக்குது. சத்தம் கேட்குதோ தெரியல இதில் உங்களுக்கு அந்த நேரண்ட சத்தம். பார்ப்போம் பட்டம் எத்தனை ரெடி ஆகிட்டு நான் அந்த பட்டம் படிகள் பிடிச்சிருக்கீனா அந்த அண்ணாக்கள் எல்லாம் பார்க்குறாக்கு வந்து நிற்கிறோம். அதில் பார்த்தீங்களா தெரியும் அண்ணாக்கள் பார்க்குறாக்கு வந்து நிற்கிறோம். ஊர்படியெல்லாம் இதில் ஒரு கோயில் இருக்குது, முருகன் கோயில். ஊர்படியெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஏற்றுறது ஒரு சந்தோஷம். இந்த இதில் கயிறு அவங்க அந்த பட்டம் வைத்து முடிஞ்சிட்டு இந்த பட்டம் ஏற்றுறாக்கு வந்துட்டினோம். பின்னுக்கு இந்த பட்டத்தின் உரிமையாளர் நிற்கிறார். அவர் போய் அங்கே பின்னு கயிறு கட்டிட்டு வந்திருப்பார் அந்த இடங்களில். அப்போ இனி ஏற்ற போயிடும் வெளுக்க போயிடும். கொஞ்சம் சின்ன பட்டம் தானே. இப்போ ஆக்கள் பெருசான தேவையில்லை. இப்போ இருக்கிற ஆக்களை கொண்டு இருக்க போயிடும். இந்த ஒரு ஆள் தான் இழுக்கிறேன். பட்டம் வருது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அண்ணா தான் இழுத்து கொண்டு வரார். ஆரம்பத்தில் இழுத்து வந்து எங்களோட 2 பேர் 3 பேர் சேர்ந்து தான் இந்த பட்டம் ஏற்றினோம். இந்த பட்டம் பார்த்தீங்கன்னா இழக்கப்படுது, நூல் இழக்கப்படுது. அப்போ பட்டம் கீழே வருது. இப்போ அதுக்கப்புறம் நூல்லாம் இழக்கினோம். 3 பேர் தான் ஏற்றினோம். இப்போ இன்னொரு அண்ணா வந்து 4 பேரா. இந்த மண்ணுகளுக்கு முட்டுக்காலி லைட் இருந்து தானே ஏற்றினோம். நூல்லாக்கி கொண்டு போகிறேன். ஓடி ஓடி ஏற்றினோம் பார்க்க தெரியும். நூல்லாக்குறாக முன்னு கொண்டு போய் விட்டு கொடுத்துட்டு ஏற்றினோம். சத்தங்கள் போட்டு போட்டு தான் ஏற்றினோம். இந்த 3 பேர் ஏற்றினவே ஏற்றலாம் வந்துட்டு. அப்போ உன்னி ஏற்றினோம். காற்று பிடிக்குது பட்டத்துக்கு. பார்த்தீங்களா விட்டு கொடுத்து தான் ஏற்றினோம். இழுத்து கொண்டு வரணும். பட்டம் சரியாக ஏற இல்லை, தலைமைக்கு ஒன்று நிற்கிது காற்றுல. அப்போ விட்டு கொடுத்து ஏறணும். சரியான காற்று பிடிக்க இல்லை என்ன பட்டத்துக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காற்று பிடிக்குது. காற்று பிடிக்குது பட்டத்துக்கு, காற்று பிடிக்குது. இப்போ தான் இழுத்து உச்சிடுறாரு. அப்போ தான் பட்டம் மேலே கயிறு கட்டாக விட்டுருக்கு. அந்த நான் இடுப்பில் தான் சுற்றி வடி வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா தெரியும். இந்த முடிவை அந்த இடுப்பில் சுற்றி வச்சுக்கணும். அந்த அண்ணா ஓடி வார
ஒரு இடத்துல கட்டி வச்சிருந்தது கயிறு காணாம வந்துட்டு அப்போ இழுத்து கொண்டு ஓடணும் பண்ணுறதுக்காண்டி அவுட் ஆச்சு. இனி போய் கட்ட போயினோம், இனிதான் மரத்தில் கட்ட போயினோம். இன்னும் கணக்கு பேர் பிடிச்சி எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த 3 பேர் ஏற்றினவை பிறகு ஏற்றலாம் ஆண்டிட்டு வந்து ஆக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்திடணும். கடைசியாக இப்போ பட்டம் ஏற்றியாச்சு, மேலே வேறு நிற்கிது, வடிவா சாடிக்கொண்டு நிற்கிது. பட்டம் ஒரு பக்கமாக தான் சரிஞ்சு நிற்கிது. காற்றுக்கு ஸ்கூல் பக்கம் சரியான பலப்பில்லை போல கிடக்கு, சாஞ்ச ஓடி தான் நிற்கிது பட்டம். பார்த்தீங்கன்னா தெரியும். அங்காள் பக்கம் வேண்டா ஒரு பட்டத்துக்கு மேலே கொழுவுற மாதிரி போகிறதால அங்காள் பக்கம் கட்டுறாங்க கொண்டு போயினோம். அங்காளை கொண்டு போய் கட்டினா தான் கொழுவாது. ஏண்டா எல்லாம் ஒரே ஏரியாவில் தான் நம்ம இப்போ சொல்லியிருப்பேன். அப்போ அது மாதிரி தூரத்தில் கொண்டு போய் கட்டுறாங்க கொண்டு போகணும். சூரியன் மறையில பின்னேற நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே பாருங்க பட்டம் ஏற்றி முடிஞ்சுது. இப்போ நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறோம். அப்போ லைக் கமெண்ட் பண்ணி உங்களோட சப்போர்ட் தருவீங்கன்னு நினைக்கிறேன். அதோட புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் தாங்க. இதோட நன்றி.